தங்கச்சி மடத்தில் 5 மீனவர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூக்கு தண்டனையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அகஸ்டஸ், எமர்சன், வில்சன், லாங்லேட் மற்றும் பிரசாத் ஆகிய 5 பேரும் வியாழனன்று மாலை இலங்கையிலிருந்து புறப்பட்டு இரவு டெல்லி சென்றனர். தொடர்ந்து விமானம் மூலம் சென்னை திரும்பிய மீனவர்களை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார். தமிழக அரசு சார்பில் விமான நிலையத்தில் இருந்து தனி வாகனத்தில் மீனவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தங்கச்சி மடத்திற்கு வெள்ளியன்று காலை வந்து சேர்ந்த 5 மீனவர்களுக்கு அப்பகுதி மக்கள் பலத்த வரவேற்பு அளித்தனர். மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து 5 பேரையும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், விளையாட்டுத்துறை அமைச்சர் சுந்தர்ராஜ், MP அன்வர் ராஜா, மீன்வளத்துறை இயக்குநர் விஜயகுமார் உள்ளிட்டோர் மீனவர்களை வரவேற்றனர். மத்திய, மாநில அரசு, மீனவ அமைப்புகளுக்கு மீனவ குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். 5 மீனவர்களை மீட்டு தந்த மத்திய அரசாங்கத்தில் உள்ள பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நாங்க முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் எல்லாருமே அங்க 5 பேரை மீட்கிறதுக்காக ரொம்ப எங்களுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்ப அடுத்தபடியாக நாங்க மாநில அரசாங்கத்தில் எங்களுடைய மாண்புமிகு தமிழக அமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தையும் டெய்லி 250 ரூபாய் விதமா கொடுத்திருக்காங்க. எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதுக்காக நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்றென்றைக்குமே நாங்க அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்க இருப்போம். ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சி மடம், மண்டபம் உட்பட 30 மீனவ கிராமத்தினர் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் ஆயிரக்கணக்கானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.